இந்த அரசாங்கம் ஒரு இடத்துல கூட கம்முன்னு கிடையாது, எல்லா இடத்துலையும் வேலை பார்த்துன்னே இருக்கிறோம், பரபரப்பா பம்பரமா அப்படின்ற மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? அமைச்சர் நிர்மல் குமார். அவர் தான். அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, போதைப் பொருளை வந்தோன்னு அப்படியே க்ளீனாக ஸ்வைப் பண்ணிவிடுவோன்னு சொன்னீங்களே, இன்னும் சென்னையில் கூட போதைப் பொருளாக கிடச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்டுவிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது, நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லா அமைச்சர்களும் இந்த மொத்த அரசாங்கமும் பம்பரமாக பல இடத்துல ஆய்வு பண்ணி, மதுரையில் இப்போ கூட 24 கடைக்கு சீல் வச்சுருக்கிறாங்க குட்கா விற்றதுக்காக. குட்கா வரைக்குமே நாங்கள் வந்து மொத்தமாக எராடிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்ருக்கோம். சிந்தட்டிக் ட்ரக்கெல்லாம் கண்டிப்பாக இதில் நம்ம முழுமையாக தடை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக முழுமூச்சாக இந்த கவர்மெண்ட் செயல்பட்டுருக்கு அப்படின்னு ஆணித்தனமாக அடித்து பேசியிருக்காரு. இது என்றைக்கு எஃபெக்ட் வரப்போகுது? வேலை பார்க்குறோம் 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 அப்படின்ற மாதிரி அது மட்டும் எதிரொலிக்குதே தவிர, இவங்களுடைய ஆக்ஷனுக்கான ரியாக்ஷன் நம்ம கண்ணு முன்னாடி எதிரொலிக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். என்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் பேசியதை கேட்போம். எல்லா இடத்துலையும் இப்போ இந்த குட்கா சேல்ஸ் சொல்றீங்க, எல்லா கடைகளிலும் வந்து தினமும் ரைடு நடந்துட்டே இருக்கு. எந்த விதத்திலும் இந்த அரசு எந்த விதத்திலும் போதை மருந்துகளையும் முற்றுமாக ஒழிக்கும் பணிகளை முதல் நாள் வந்து முடக்கி விட்டுல. அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் ரைடு நடந்துட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டிருக்கேன், மதுரையிலே வந்து 24 கடைகளுக்கு மேலே சீல் வைக்கப்பட்டிருக்கு ஒரு வாரத்துக்குள்ள. எங்கெல்லாம் குட்கா விற்கப்பட்டதோ சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லாம் முழுமையாக ஒழிக்கும் பணிகள் நடைபெற்று வருது. அதுக்கடுத்துதான் தாவேக கவர்மெண்ட் மேகதாது கட்டுறது பற்றி வாயே திறக்க மாட்டுறாங்களே அப்படின்னு ஒரு கருத்து இருந்துச்சு. அதை கேள்வியாக கேட்டாங்க. அதுக்கு நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அதில் ரொம்ப தெளிவாக இருக்கோம், சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்ள போகிறது உறுதி, நம்ம இருக்கிற வரையும் அப்படி மேகதாது அணை கட்ட விடமாட்டோம் அப்படிங்கிறதுல இந்த இடத்துல ஒரு ஸ்டாண்டை முன் வச்சிருக்கிறாரு நிர்மல்குமார் அவர்கள். அது வந்து எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா, சிஎம் வந்து எப்படி அந்த ஊர் சிஎம் வந்து அசால்ட்டாக பேசினார், அந்த மாதிரி நம்ம சிஎம்மும் அப்படி அசால்ட்டாக லெஃப்டில் டீல் பண்ணுவார் இந்த பிரச்சனையை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கேருந்து பெரிய ரியாக்ஷன் வராதனால நம்ம எல்லாருக்கும் அந்த டவுட் வந்துச்சு. இருந்தாலும் இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டு தான், ரொம்ப பகிரங்கமாக அப்படிலாம் இல்லாமல் வரட்டும் பார்த்துக்கலாம், லீகலாக அதை என்ன பண்ணலான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டிலான ஒரு ஸ்டாண்டில் தான் இருக்காங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மேகதாது விஷயம் ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு. எந்த வகையில் மேகதாது அணை கட்டுவதற்கான எந்த முயற்சியில் எடுத்தாலும் அதை சட்டப்பூர்வமாக தடுக்கும் அனைத்து முதல் வந்து முடக்கி விட்டுள்ளார். அதை நோக்கி எல்லாரும் சட்டவெல்லாம் ஆலோசித்து அதுக்கான பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருது.